நேர்கள் அனைவர்களுக்கும் உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. மூத்த கியூபா தலைவரை குறிவைக்கும் அமெரிக்கா வெனிசுவேலாவில் செய்ததை செய்ய திட்டம். கியூபா முன்னாள் அதிபருக்கு எதிராக அமெரிக்கா கொலை குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கும் நிலையில் அந்நாட்டுடன் உடன்படிக்கை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகமில்லை என அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். கியூபா முன்னாள் அதிபருக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டை வெனிசுவேலாவில் மதுரோவுக்கு நிகழ்ந்ததோடு சிலர் பொருந்தி பார்க்கின்றனர். என்ன நடக்கிறது? அமெரிக்கா கியூபா இடையே பதற்றம் அதிகரிக்கிறதா? அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் தொடங்கிய வான்வழி தாக்குதல்கள். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மீண்டும் வான்வழி தாக்குதல்கள் தொடங்கியுள்ளன. இரு தரப்பும் ஹோர்மூஸ் நீரிணை அருகே உள்ள இராணுவ இலக்குகளை தாக்கியதாக கூறின. அமெரிக்க இராணுவத்தின் மத்திய கட்டளை மையமான சென்காம் இது தொடர்பாக கூறும்போது, ஈரானின் கோருக் மற்றும் ஹெஸ் தீவு பகுதிகளில் உள்ள ரேடார் அமைப்புகள் மற்றும் ட்ரோன்களுக்கான கட்டளை மற்றும் கட்டுப்பாடு மையங்கள் மீது தற்காப்பு நடவடிக்கையாக தாக்குதல் நடத்தப்பட்டது என தெரிவித்தது. மறுபுறம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை பதிலடி நடவடிக்கையாக அமெரிக்க படைகள் பயன்படுத்திய ஒரு விமான தளத்தை தாக்கியதாக கூறியது. வங்கதேசம் திரும்ப இந்திய நிலையில் காத்திருக்கும் மக்கள். மேற்கு வங்கத்தில் என்ன நடக்கிறது? சட்டவிரோத வழிகள் மூலம் இந்தியாவுக்கு வந்தவர்கள் தாங்களாகவே முன்வந்து திரும்பிச் செல்ல விரும்பினால் அவர்கள் மீது எவ்வித வழக்கும் பதிவு செய்யப்படாது என்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பே தினமும் ஏராளமானோர் எல்லையை கடந்து வங்கதேசத்துக்குள் நுழைவதற்காக மேற்கு வங்கத்தின் சட்கிரா மற்றும் வடக்கு 24 பர்கானாஸ் எல்லைப் பகுதிகளை வந்தடைகின்றனர். இந்த எல்லையில்தான் நான் பச்சு முன்சியை சந்தித்தேன். அவர் கூறுகையில், எனக்கு சுமார் 10 வயதாக இருக்கும்போது என் பெற்றோரின் கைகளை பிடித்து கொண்டு நான் இந்தியா வந்தேன். ஏறக்குறைய 38 ஆண்டுகள் கடந்துவிட்டன. நான் இங்கேயே திருமணம் செய்து கொண்டேன், குழந்தைகளை பெற்றெடுத்தேன், அவர்களுக்கு இங்கேயே திருமணம் செய்து வைத்தேன் என்கிறார். கல்கத்தாவின் டம்டம் விமான நிலையத்துக்கு அருகே வசிப்பதாக பச்சு முன்சி தெரிவித்தார். வங்கதேசத்தின் சட்கிரா மாவட்டத்தை ஒட்டியுள்ள வடக்கு 24 பர்கானாஸில் அமைந்துள்ள ஹக்கிம்பூர் எல்லையை கடக்கும் பகுதிக்கு அவர் தனது குடும்பத்தினருடன் வந்தடைந்தார். தான் வங்கதேசத்தின் குல்னா மாவட்டத்தைச் சேர்ந்த நபர் என்றும் அவர் கூறினார். தினந்தோறும் அவரை போன்ற எண்ணற்ற பெண்கள், ஆண்கள் மற்றும் குழந்தைகள் ஹக்கிம்பூர் எல்லைக்குள் வந்து சேர்கின்றனர். இவர்களில் சிலர் ஜெசோரிலிருந்தும், சிலர் குல்னாவிலிருந்தும், சிலர் சட்கிராவிலிருந்தும் இந்தியா வந்ததாக கூறுகின்றனர். சிலர் 2 ஆண்டுகளுக்கு முன்பும், சிலர் 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு முன்பும் வந்ததாக தெரிவிக்கின்றனர். மேற்கு வங்கத்தில் பாஜக வெற்றி பெற்று புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட சில நாட்களிலேயே வங்கதேச ஊடுருவல்காரர்கள் இனி தங்க அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி அறிவித்தார். அதிலிருந்து கடந்த ஒரு வார காலமாக மக்கள் தங்கள் நாட்டுக்கு திரும்புவதற்காக ஒவ்வொரு காலையும் எல்லையில் கூடி வருகின்றனர். ஹக்கிம்பூரைச் சேர்ந்த உள்ளூர்வாசியான ஹசனூர் காசி ஆரம்பத்தில் தினமும் 10 முதல் 12 பேர் வருவது வழக்கம். பின்னர் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. கடந்த 3 நாட்களாக இந்த எண்ணிக்கை 100 கணக்கில் எட்டியுள்ளது என்று கூறினார். எல்லையில் திரண்டிருந்த பலர் தாங்கள் இந்தியாவுக்கு இரகசியமாக வந்ததாகவும், மேற்கு வங்கத்தில் சட்டவிரோதமாக வசித்து வந்ததாகவும், பணிபுரிந்து வந்ததாகவும் கூறுகின்றனர். பாகிஸ்தானை ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இணைக்க முயற்சிக்கும் அமெரிக்கா. ட்ரம்புடன் நல்லுறவை தொடர விரும்பும் பாகிஸ்தானுக்கு பாலஸ்தீன விவகாரம் முக்கிய உள்நாட்டு அரசியல் பிரச்சினையாக உள்ளது. ட்ரம்புடன் நல்லுறவை தொடர விரும்பும் பாகிஸ்தானுக்கு பாலஸ்தீன விவகாரம் முக்கிய உள்நாட்டு அரசியல் பிரச்சினையாக உள்ளது. எனவே ஆபிரகாம் ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவின் எதிர்பார்ப்புகளையும் உள்நாட்டு அரசியலையும் சமநிலைப்படுத்துவது சவாலாக இருக்கலாம்.
தற்போதைய சூழ்நிலையில் பாகிஸ்தான் ஆபிரகாம் ஒப்பந்தங்களில் சேரும் வாய்ப்பு மிகவும் குறைவு என பத்திரிகையாளர் இரம் அப்பாசி கருதுகிறார். பாகிஸ்தானில் மத அமைப்புகள் கொண்டுள்ள வலுவான செல்வாக்கு காரணமாக எந்த அரசாங்கமோ அல்லது இராணுவமோ இத்தகைய தற்போதைய சூழ்நிலையில்தான் பாகிஸ்தான் ஆபிரகாம் ஒப்பந்தங்களில் சேரும் வாய்ப்பு மிகவும் குறைவு என பத்திரிகையாளர் இரம் அப்பாசி கருதுகிறார். பாகிஸ்தானில் மத அமைப்புகள் கொண்டுள்ள வலுவான செல்வாக்கு காரணமாக எந்த அரசாங்கமோ அல்லது இராணுவமோ இத்தகைய நடவடிக்கையை எடுப்பது மிகவும் கடினம் என்று அவர் வாதிடுகிறார். அதே நேரத்தில் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயற்சித்தால் அது பாகிஸ்தானுக்கு மேலும் சிக்கலான அரசியல் மற்றும் தூதரக நிலையை உருவாக்கக்கூடும் என்று அவர் கருதுகிறார். 900 ஆண்டுகள் பழமையான பியூஃபோர் கோட்டையை கைப்பற்றியது இஸ்ரேல். 20வது நூற்றாண்டின் இறுதியில், அதாவது 1982 முதல் 2000 வரை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் தளமாக பயன்படுத்தப்பட்டது. பின்னர் 2026 லெபனான் போரின் போது இந்த மாதம் மீண்டும் இஸ்ரேல் படைகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஈரானின் ஆதரவு பெற்ற இயக்கமான ஹிஸ்புல்லா தனது முக்கிய தாக்குதல் தளமாக இதை பயன்படுத்தி வந்தது. 2000ஆம் ஆண்டு லெபனானிடம் ஒப்படைத்த இந்த பியூஃபோர் கோட்டையை மீண்டும் 26 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் இராணுவம் கைப்பற்றியது. இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி காட்ஸ் தனது எக்ஸ் தள பதிவில் கூறியதாவது: பியூஃபோர்ட்டுக்கான வீரமிக்க போர் நடந்து 44 ஆண்டுகளுக்கு பிறகு மற்றும் கலிலேயாவுக்கான அமைதி போரில் வீரமரணம் அடைந்தவர்களின் நினைவு நாளில் பியூஃபோர்ட் போரில் வீரமரணம் அடைந்த கோலானி படைப்பிரிவு வீரர்கள் உட்பட கோலானி படைப்பிரிவின் தலைமையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF வீரர்கள் பியூஃபோர்ட்டின் கோட்டையை அடைந்தனர். அதன் மீது மீண்டும் ஒருமுறை இஸ்ரேலின் கொடியையும் கோலானியின் கொடியையும் ஏற்றினர். பிரதமர் நெதன்யாகுவின் வழிகாட்டுதலின் பேரிலும் எனது வழிகாட்டுதலின் பேரிலும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை லெபனானில் தனது ஈரானுவ நடவடிக்கையை விரிவுபடுத்தி லிட்டானி ஆற்றை கடந்து பியூஃபோர்ட் கைப்பற்றியது. இது கலிலியோவாவின் குடியிருப்புகளை பாதுகாப்பதற்கும் நமது படைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் மிக முக்கியமானதாகும். இன்று எதிரிக்கு தகவல் சென்றடைவதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கையின் மீது திணிக்கப்பட்டிருந்த இரகசிய திரை விளக்கப்பட்டுள்ளது. இது நமது எதிரிகளுக்கு ஒரு தெளிவான செய்தி. இஸ்ரேலிய குடிமக்களை அச்சுறுத்தும் எவரும் தங்களது மூலோபாய சொத்துக்களை ஒன்றன்பின் ஒன்றாக இழப்பார்கள். தாய் நாட்டைக்காக நமது நாயகர்கள் உயிர்நீத்த இந்த இடத்தில் இஸ்ரேலிய வீரத்தின் மற்றொரு அத்தியாயத்தை எழுதிய கோலானி போராளிகளுக்கும் அனைத்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF வீரர்களுக்கும் நான் வணக்கம் செலுத்துகிறேன். இந்த போர் நடவடிக்கை இன்னும் முடிவடையவில்லை. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வலிமையாக உள்ளது. மேலும் ஹிஸ்புல்லாவின் அதிகாரத்தை நசுக்கி வடக்கு பகுதி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பணியை நிறைவு செய்ய நாங்கள் அனைவரும் உறுதியாக இருக்கிறோம். பிரான்சில் கால்பந்து ரசிகர்களின் கொண்டாட்டத்தில் மீண்டும் வன்முறை. சாம்பியன்ஸ் லீக் பட்டத்தை பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் அணி வென்றதைத் தொடர்ந்து பிரான்சில் நடந்த கால்பந்து ரசிகர்களின் கொண்டாட்டத்தில் வன்முறை வெடித்தது. பிரான்ஸ் முழுவதும் ஆங்காங்கே கால்பந்து ரசிகர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டன. இது தொடர்பாக 400க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைநகர் பாரிஸில் பேருந்து, ரயில் மற்றும் போக்குவரத்து சேவைகள் முடங்கி போயின. நிலைமையை கட்டுக்குள் வைத்திருக்க ஆயிரக்கணக்கானோர் காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இவ்வாறாக உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.